Hi friends, இன்னைக்கு நம்ம முட்டை மிட்டாய் சூப்பரா ஈஸியான மெத்தட்ல கோவாவே இல்லாம நெய்யும் சேர்க்காம எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். செம டேஸ்டியா ஈஸியா வீட்ல குக்கர்லயே வந்து செஞ்சிடலாம். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்த்திடலாம். இது செய்யறதுக்கு முதல்ல ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதுல இப்போ 3/4 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ சுகர் சேர்த்துட்டு இந்த முட்டை மிட்டாய்க்கு ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக நம்ம வந்து 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை வந்து நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இந்த மாதிரி ஒரு 2 தடவை சுத்தினாலே நல்லாவே வந்து உங்களுக்கு சுகரும் அந்த ஏலக்காவும் நல்லாவே இந்த மாதிரி பொடியாகி வந்துடும். இப்போ இந்த அளவுக்கு நைஸா அரைச்சி எடுத்த உடனே ஒரு பவுல்ல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 10-15 பாதாம சுடுதண்ணியில 10 நிமிஷத்துக்கு வந்து ஊற போட்டிங்கன்னா நல்லாவே இந்த மாதிரி தோல் உரிச்சிடலாம். இந்த மாதிரி தோல் உரிச்சு ஒரு 10 பாதாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இந்த பாதாம் கூடவே ஒரு 10 முந்திரியும் சேர்த்துக்கோங்க. இது ரெண்டுத்தையுமே நம்ம வந்து மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சி எடுத்துக்க போறோம். இப்போ சுகர் அரைச்சோம்ல அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல நம்ம எடுத்து வச்சிருக்க பாதாமையும் முந்திரியையும் சேர்த்துக்கோங்க. இதை ஒரு தடவை பல்ஸ் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். இப்போ இந்த மாதிரி கொரகொரப்பா அரைஞ்சிருக்குல்ல, இப்போ வந்து இதுல கொஞ்சமா பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்து திரும்பவும் நல்லா நைஸா அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். இப்போ ஒரு பவுல் எடுத்துட்டு அதுல 3 முட்டைய உடைச்சி சேர்த்துக்கோங்க. இப்போ முட்டையை உடைச்சி சேர்த்துட்டு நல்லா வந்து ஒரு கரண்டியை வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி பீட் பண்ணி எடுத்துட்டு இப்போ இதுல வந்து நம்ம ஏற்கனவே பாதாமும் முந்திரியும் வந்து மிக்சியில அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே வந்து இந்த முட்டையில சேர்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா இதை ஒரு வாட்டி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா ஒன்னா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதுவும் இருக்கட்டும். இப்போ நம்ம முட்டை மிட்டாய் வந்து கோவா சேர்க்காம தானே செய்ய போறோம். இப்போ கோவாக்கு பதில் என்ன சேர்த்துக்கலாம்னா பிரெட் தான் வந்து சேர்த்துக்க போறோம். இப்போ பாதாம் முந்திரி அரைச்சா அதே மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம வந்து 3 முட்டை எடுத்துருக்கோம்ல, 3 முட்டைக்கு வந்து 3 பிரெட் வந்து சேர்த்துக்கணும். நீங்க 4 முட்டை எடுத்தீங்கன்னா அதுக்கு தகுந்தா போல 4 பிரெட் வந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இன்னைக்கு வந்து 3 முட்டையில செய்யறதுனால இப்போ 3 பிரெட் துண்டுகளை இந்த மாதிரி வந்து பிச்சு போட்டு மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இப்போ இது வந்து அரைப்படுறதுக்காக கொஞ்சமா வந்து பால் சேர்த்துக்கோங்க. ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பால் சேர்த்துட்டு இதை நல்லா இந்த மாதிரி மைய அரைச்சி எடுத்துட்டு வந்துருங்க. பாருங்க, இது பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட வந்து கோவா மாதிரி தான் இருக்கும் கலருமே. ஸோ இதுதான் வந்து நம்ம இன்னைக்கு கோவாக்கு பதிலாக முட்டை மிட்டாயில வந்து சேர்க்க போறோம். இப்போ இதையுமே வந்து நல்லா அரைச்சிட்டு இந்த கன்சிஸ்டன்சில வந்து எடுத்து ஓரமா வச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து முட்டையும் வந்து அடிச்சு ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கோம். அது கூடவே பிரெட்டையும் வந்து அரைச்சி எடுத்து வச்சிருக்கோம். இது கூட சுகரையும் வந்து தனியா பவுடர் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ இந்த சுகரை வந்து தனியா பவுடர் பண்ணி வச்சிருந்தோம்ல, அந்த பவுல் எடுத்துக்கோங்க. இப்போ இதுல வந்து இந்த முட்டை பேட்டரை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா இது ரெண்டுத்தையுமே நல்லா இந்த மாதிரி வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, கட்டிகள் எதுவுமே இல்லாம. நம்ம இன்னைக்கு வந்து நெய் சேர்க்காம தான் வந்து முட்டை மிட்டாய் வந்து செய்ய போறோம். உங்களுக்கு விருப்பமா இருந்துச்சு, உங்கள்கிட்ட நெய் இருக்குன்னா இந்த ஸ்டேஜ்ல நீங்க 1/4 கப் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒன்னா கலந்து விட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி பிளைனாவே செய்யறீங்கன்னா இப்படியே வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ ஏற்கனவே நம்ம பிரெட் வந்து அரைச்சு வச்சிருக்கோம்ல, அதை அப்படியே வந்து இதுல சேர்த்துக்கோங்க. இதுதான் வந்து நம்ம கோவாக்கு பதிலாக சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இதையுமே நல்லா ஒன்னா கலந்து விட்டுக்கோங்க. இந்த பேட்டரோட கன்சிஸ்டன்சி ஃபைனலாக வந்து நமக்கு தண்ணியாக தான், லிக்விடாக தான் வந்து இருக்கும். இதோட பேட்டர் வந்து கேக் பேட்டர் மாதிரி நல்லா கெட்டியெல்லாம் இருக்காது, இந்த மாதிரி தான் வந்து இருக்கும். இப்போ இதில் வந்து இனிப்பை தூக்கி கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு பிஞ்சு சேர்த்தா போதும். இது கூட கலருக்காக ஒரு பிஞ்சு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா நீங்கள் பிளெயினாகவே வந்து வச்சுக்கலாம். எதுவுமே ஆர்டிஃபிஷியல் கலர் வந்து யூஸ் பண்ணல, ஸோ அதனால நான் இன்னைக்கு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் எதில் முட்டை மிட்டாய் செய்ய போறீங்களோ அந்த ட்ரே எடுத்துட்டு அதுக்கு மேலே வந்து பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. அப்படி இல்லைன்னா பார்ச்மெண்ட் பேப்பர் கூட போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நீங்கள் நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். ரெண்டுமே இல்லைன்னா நீங்கள் நார்மலாக A4 ஷீட் இருக்கும்ல, அது கூட நீங்கள் போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து நெய் அப்ளை பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த பேப்பரில் எண்ணெயோ நெய்யோ அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா
இப்போ இதில் முட்டை மிட்டாய் பேட்டரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு மேலே மட்டும் நான் வந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு நெய் வந்து சேர்த்துக்கிறேன். இதுவுமே வந்து ஆப்ஷனல் தான். பட் சேர்த்திங்கன்னா மேலே வந்து நல்லா இருக்கும், பார்க்குறதுக்கும் நல்லா இருக்கும், அதே மாதிரி டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் மேலே நெய் சேர்க்குறப்ப. ஜஸ்ட் நம்ம இந்த 1/2 ஸ்பூன் மட்டும்தான் இது ஃபுல் முட்டை மிட்டாய்க்குமே வந்து நம்ம சேர்த்துருக்கோம். இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மேலாப்பில் வந்து கலந்து விட்டுக்கோங்க. உள்ள வந்து கலக்க வேணாம். இப்போ இந்த மாதிரி 2 வாட்டி கீழே டேப் பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ஓவன் ஓடிஜிலையும் செய்யலாம். நான் இன்னைக்கு உங்களுக்கு குக்கரில் தான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன். இப்போ குக்கரை வந்து அடுப்பில் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. இந்த குக்கரை வந்து ஏற்கனவே ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் ப்ரீஹீட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ப்ரீஹீட் பண்ண குக்கரில் இதை மெதுவாக எடுத்து வச்சுக்கோங்க அந்த ஸ்டாண்ட் மேலே. இப்போ இதை வச்சதுக்கு அப்புறமா குக்கர் மூடியில் கேஸ்கட்டோ விசிலோ போடாமல் சும்மா அப்படியே வந்து மூடி வச்சுக்கோங்க. இப்படி மூடிட்டு நார்மலாக நம்ம குக்கர் மூடுவோம்ல அதே மாதிரி லாக் பண்ணிக்கோங்க. இதை இப்போ வந்து ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நம்ம பேக் பண்ணி எடுக்கணும். இப்போ இருக்கட்டும், 30 மினிட்ஸ் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, 30 மினிட்ஸ் கழிச்சு சூப்பராக நம்மளோட முட்டை மிட்டாய் வந்து குக்கர்லேயே ரெடி ஆகி வந்துருச்சு. இப்போ இது வெந்துருச்சான்னு சொல்லி செக் பண்ணுறதுக்கு ஒரு கத்தி எடுத்து இந்த மாதிரி வந்து சென்டரில் குத்தி பாருங்க. ஒட்டாமல் வந்துச்சுன்னா நம்மளோட முட்டை மிட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அவ்வளோதான். இப்போ இதை வந்து ஒரு துணியை வச்சு இப்போ இது வந்து சூடாக இருக்கும்ல, இந்த சூட்டோட பீஸ் போட்டிங்கன்னா உங்களுக்கு அங்கங்கே வந்து ஒட்டிட்டு வரும். அதனால ரொம்ப ஆறணும்னு அவசியம் இல்லை. ஒரு மீடியமான ஹீட்க்கு வரும் பார்த்தீங்களா, அந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துட்டு பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நான் கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறமா நான் வெளியில் எடுத்துட்டேன். அந்த பேப்பரை விட்டு வெளியில் எடுத்துட்டு நம்ம இப்போ வந்து பீஸ் போட்டுக்கலாம். இப்போ பாருங்க, நம்ம கத்தியை வச்சு பீஸ் போடும் போதே நல்லா சாஃப்டாக உள்ள இறங்கும். இவ்வளோத்துக்கும் நம்ம நெய்லாம் வந்து எதுவுமே சேர்க்கவே இல்லை. செம்ம சூப்பராக இருக்கும். வீட்லேயே நம்ம ஈஸியாக குக்கர்லேயே வந்து செஞ்சு முடிச்சிடலாம். கோவா நெய்ன்னு சொல்லிட்டு எதுவுமே சேர்க்காம வீட்லேயே வந்து நம்ம ஈஸியாக வந்து சட்டுன்னு செஞ்சு முடிச்சாச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த ஈஸியான முட்டை மிட்டாய் ரெசிபியை வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புகிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க. எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்மளோட முட்டை மிட்டாய் வந்து எவ்வளோ சூப்பராக சாஃப்டாக இருக்குன்னு சொல்லிட்டு காமிக்கிற பாருங்கள். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு உடச்சி காட்டுற பாருங்கள். செம்ம சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். நெய் சேர்க்கலன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க, அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். இது போன்ற ஈஸி அண்ட் டேஸ்டியான ரெசிபீஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்க, இது போன்ற யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்க்கணும்னா மறக்காமல் கேஷுவல் ஹோம் வ்ளாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். நாளைக்கும் இதே போல் ஒரு எம்மியான டேஸ்டியான ரெசிபியோடு நம்ம பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.